ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாம் லேர்ன் பண்ண போறோம்னா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ 4 செக்யூரிட்டிஸ் இருக்கு. அந்த 4 செக்யூரிட்டியோடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டிக்கு 15%, செகண்ட் செக்யூரிட்டிக்கு 12, மூணாவது செக்யூரிட்டிக்கு 14, நாலாவது செக்யூரிட்டிக்கு 20 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ்க்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒனுக்கு 2,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து பார்க்கும்போது 3,20,000 அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு 4 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வி ஹேவ் டு கால்குலேட் த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஃப்ரம் த போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோவோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சாகணும். ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டேஜ் இன்டு தி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் தட் பர்டிகுலர் செக்யூரிட்டிஸ். அதாவது இங்க 4 செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப 4 செக்யூரிட்டில அந்த போர்ட்ஃபோலியோல ஒவ்வொரு செக்யூரிட்டியும் எவ்வளவு வெயிட்டேஜ் வச்சிருக்கு, அது இன்டு அதனுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா we will get the expected returns of the portfolio. ஸோ இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க எழுதி வச்சுக்கங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டேபிள் மேக் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்கிட்ட டேபிள் இருக்கு. செக்யூரிட்டி 1, 2 அண்ட் 3 அண்ட் 4. இப்போ 4 செக்யூரிட்டி எழுதிட்டேன். இதனுடைய ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எழுதுவோம். 15, 12, 14 அண்ட் 20. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஈச் செக்யூரிட்டிஸ் லிஸ்ட் பண்ணியாச்சு. கொஸ்டின்லேயே இருக்கு. இப்போ ஃபண்ட் இன்வெஸ்டட் அப்படி பார்க்கும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்யூரிட்டிக்கு 2,80,000 அண்ட் தேர்ட் செக்யூரிட்டிக்கு 3,20,000 அண்ட் ஃபோர்த் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை கால்குலேட் பண்ணோம். வெயிட்டை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா, இந்த 4 செக்யூரிட்டி சேர்ந்து தான் ஒரு போர்ட்ஃபோலியோ. அப்போ போர்ட்ஃபோலியோல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். போர்ட்ஃபோலியோல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ்க்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ நம்ம அதை ஆட் பண்ணாலே we will get the value. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2 லேக்ஸ், 2,80,000, 3,20,000 அண்ட் தென் 4 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சம் அப் பண்ணா we will get the value. இது எல்லாமே நம்ம வந்து கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஐ மீன்ஸ் ஓவரால் ஃபண்ட் இன்வெஸ்டட் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து 12 லேக்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஓவரால் ஃபண்ட் இன்வெஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோ தெரிஞ்சு போச்சு. அப்போ இண்டிவிஜுவல் வெயிட் ஆஃப் தட் பர்டிகுலர் செக்யூரிட்டி இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி கால்குலேட் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு வந்து இப்போ W1 அதாவது செக்யூரிட்டி 1 வெயிட்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்குமோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கங்க. டிவைடட் பை ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தட் பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ. ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா you will get the value. ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா you will get 1.67 வரும். தென் W2 similarly 2,80,000 divided by 12 lakhs போட்டீங்கன்னா you will get 0.233. then for security 3, 3,20,000 divided by 12 lakhs which is equal to 0.267. and finally W4 4 lakh divided by 12 lakhs we will get 0.33. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வெயிட் ஆஃப் த செக்யூரிட்டி இன் த போர்ட்ஃபோலியோ அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரம் த டேபிள் வி ஆர் ஹேவிங் வெயிட் ஆஸ் வெல் அஸ் ரிட்டர்ன். ரிட்டர்ன் எங்க இருக்கு அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ரிட்டர்ன் பொசிஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா யூஸ் பண்ண போறோம். சிம்பிளா இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அண்ட் தென் வெயிட்டேஜ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அண்ட் தென் எல்லாத்தையும் நீங்க சம் அப் பண்ணீங்கன்னா we will get the portfolio return. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
0.167 into 0.15 போட்டிங்கன்னா you will get one value. After that அதை நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுனா we will get 2.505% வரும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்டோடு எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூவை நான் சிம்பிளாக நான் 15/100 போட்டு தென் 0.15 கன்சிடர் பண்ணுறேன். தென் ஐ மல்டிப்ளை. ஆஃப்டர் தட் எகைன் நான் என்ன பண்ணுறேன் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக கால்குலேட் பண்ணோம். 2.33 இன்டூ 12% போட்டுக்கலாம், இல்லைன்னா 0.12 போட்டு கால்குலேட் பண்ணாலும் நோ இஷ்யூஸ். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணி மாற்றணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனஃப் நாலேஜ் அது இருந்தாலே உங்களால் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன பண்ணுறோன்றத. ஸோ 2.796%. லைக்வைஸ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3.738%, இங்கே 6.66% வருது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணால் we will get the expected portfolio. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15.699% வருது. ஸோ இந்த ப்ராப்ளத்தோடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், அதாவது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஃப்ரம் தி போர்ட்ஃபோலியோ எவ்வளோனா 15.70%. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே 699 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.